அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லா. நம் உயிரினும் மேலான இறுதி தூதரான உத்தம நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், முத்தகீன்கள், உலகின் முக்மின்கள், இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதிலும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் பொழியட்டும். சுவனத்தில் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரத்தால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவால் சஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும், இன்பத்திலும் பேரின்பமாம் அல்லாஹு சுபஹான தஆலாவை திரையின்றி காணக்கூடிய பாக்கியத்தையும் வெல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்னும் ஓரிரு நாட்களில் புனிதமிகு ரமலான் மாதத்தை, சங்கைமிகு ரமலான் மாதத்தை வரவேற்கின்ற நிலையில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அந்த மாதத்தில் எல்லா மாதங்களைப் போன்று அமல்கள் செய்யாமல் சில சிறப்பு அமல்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் நெருக்கம் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலில் நோன்பு நோற்பது ஒரு நோன்பு நோற்றால் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு அல்லாஹ் சுபஹான தஆலா நம் முகத்தை தூரமாக்குகின்றான். சுபஹான் அல்லாஹ். நன்மையை சுமந்த இம்மாதத்தில் ஈமானோடு நன்மையை நாடி நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோற்றால் முன்பின் செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். சுபஹான் அல்லாஹ். இரண்டாவது, திருக்குரானை ஓதுவதல். இன்ஷா அல்லாஹ் திருக்குரானை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. திருக்குரானை ஓதத் தெரியாதவர்கள் குரானை திறந்து வைத்து பார்த்தாலே, அந்த எழுத்துக்களை பார்த்தாலே நமக்கு நன்மை உண்டாம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்த மொழிகளில் நமக்கு தெரிந்தமாறு நம்ம ஓதுவது இன்னும் சிறப்பு மிக்கது. பொருள் அர்த்தத்துடன் ஓதுவது இன்னும் சிறப்பு மிக்கது. தமிழில் அரபியில் ஓத தெரியாதவர்கள் தமிழில் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, ஜக்காத் சதகா கொடுப்பது. கடைசி 10 நாட்களில் ஏழைகளுக்கு அதிகமாக ஜக்காத் சதகாவை கொடுப்பது. நான்காவது, தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்தந்த வக்து தொழுகையை அந்தந்த வக்தில் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஃபர்லான தொழுகையை தாண்டி சுன்னத்தான நஃபிலான தொழுகையை, தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஐந்தாவது, தராவி தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் தொழுகணும். ஆறாவது, திக்ருல்லா. அல்லாஹ் தஆலா திக்ருகளை, அவர்களுடைய திருநாமங்களை, அவர்களுடைய திக்ருகளை கொண்டு நம் நாவை ஈரமாக்கி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்ற, யார் ஒருவர் தன்னுடைய நாவை திக்ருகளால் ஈரம் செய்து கொள்கிறாரோ அவருடைய நாவை அவருடைய சக்கராத்து நேரத்தில் அவர்களுக்கு திருக்கலிமாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை, அதாவது சக்கராத் நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோட மௌத்த அல்லாஹ் தரான்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதை விட நமக்கு என்ன வேணும்? ரமலான் நேரத்தில் அல்லாஹும்ம இன்னக அஃபூவன் துஹிப்புல் அஃபூவன் வாஃபு அன்னா, அந்த திக்ரை அதிகளவு ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். ரமலான் இறுதியில் ஈத்திகாஃப் இருப்பது. பெண்கள் முடிந்தளை பள்ளிவாசல் சென்று இருக்கலாம், அப்படி இல்லைனால் வீட்டில் கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஃபித்ரா கொடுப்பது, சதாத்துல் ஃபித்ரா கொடுப்பது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு உம்ரா செய்வது. அடுத்து நம் இறைவனிடம் தௌபா செய்வென்ற பாவ மன்னிப்பு. அதிகளவு பாவம் செய்திருப்பது, அதாவது சிறு பெரு பாவங்கள் செய்திருந்தாலும் நம்மளுடைய கைகளால், கால்களால், நாவுகளால். கைகளால் என்ன பாவம் செஞ்சுருப்போம் நீங்கள்லாம் நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைகளை அடிக்கிறது கூட நம்ம இந்த பாவத்தில் தான் சேரும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாவங்களிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரும் பாதுகாப்பானாக. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிக அளவு பாவ மன்னிப்பு துவாவை கேட்பாராம், அதிக அளவு இஸ்திக்ஃபார் பண்ணுவாராம், அதிக அளவு இரவுகளை நின்று கேமுல் ஃபீல் அந்த டைமிங்கில் நின்று தொழுகுவாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் அழுகுமா, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு தொழுகும்போது நம்மளாம் எவ்வளோ தொழுகணும். அடுத்தது, துவா செய்தல். தன் குடும்பத்திற்காகவும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்காகவும் துவா செய்வது. அடுத்தது, தீய எண்ணங்களை விட்டு, கெட்ட காரியங்களை விட்டு நம் விலகி இருப்பது. ரமலானின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் நம் லைலத்துல் கதர் இரவை தேடுவது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். அந்த இரவில் அதிக இபாதத் செய்வது, அதிகமாக நின்று தொழுவது. இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். 1000 மாதங்கள் வணக்க வழிபாட்டால் கிடைத்த கூலி கிடைக்குமாம். சுபஹானல்லாஹ். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ருஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த இரவில் தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்கி வருவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை வரை அவர்கள் அந்த அமைதியும் அந்த இபாதத்தும் நீடிக்குமாம். சுபஹானல்லாஹ்.
நோன்பாளிகளுக்காக சில ஹதீஸ்கள் கூறப்படுவது, நோன்பாளியின் பிரார்த்தனை அல்லாஹுவிடம் நிராகரிக்கப்படாது. நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை கஸ்தூரி வாசனையை விட அல்லாஹுவிடம் மணமிக்கதாகும். நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். சுபஹானல்லாஹ். இந்த பயானில் எதை எதை கேட்டோமோ அதை கேட்பதோடு மட்டுமில்லாமல் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.